தங்கமுத்து, யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தரா வாங்க. வைத்தியரே, 4 நாளா பேதி நிக்கவே மாட்டேங்குது. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்டை பாடி நான் குடுக்கிற உருண்டை 2 சாப்பிடு, நின்னுடும். தங்கமுத்து, 2 உருண்டை எடு. இந்தாங்க. இந்தா. காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா, வைத்தியரே, இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா, பணத்தை பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து, அப்புறம் குரங்குகள் போல அலையாதே. ஆஹா, குரங்குகள் போல அலையாதே. வைத்தியர், ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ, வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா, இவனுக்கு போகலேங்கிறா. அவனுக்கு வருதுங்கிறா, இவனுக்கு வரலேங்கிறா. தங்கமுத்து, அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க. இந்தாங்கண்ணா, இத 3 வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா, எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதி தான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. 2 பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க. 2ஐயும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கி ஏக்தம் அடிச்சிரு, சரியா போயிடும். ஐயோ, செத்துருவனே. சாவேண்டா. நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கு ஒரு குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால்ல ஆணி. கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே, சரியா போயிடு. போடா. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு. அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கல எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்து கொடுங்களேன். டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன். நீ ஹாஸ்பிடல்ல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, குபியில் வந்துடுறேன். இருக்கிற 4 டப்பா, 4-5 உருண்டை, 5-6 கீரை. இதுக்கு பேரு ஆஸ்பத்திரியா? இங்க பாரு, அப்பா தூங்கி 3 நாள் ஆச்சு. நான் நல்லா தூங்க போறேன். ஒரு சத்தம் வரக்கூடாது, புரியுதா? கட்டேரு சாத்திரா. அப்பா தூங்குறாரு, சத்தம் போடாத. என் மூக்க சொன்னா கேட்க மாட்டேன். உங்க அப்பா தூங்குறாரு. வாயில சொன்னா கேட்க மாட்டேன். உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிற இரு. என்ன பண்ண? நீங்க தான் சொன்னீங்க யாரோ சத்த மாட்டான், ஒரே அடி சொன்னீங்க. மூக்கு சத்தம் வச்சு ஒரே அடி அடிச்சிட்டா. நீ பட்டு தூங்குப்பா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப புத்திசாலி புள்ள. இப்ப என்ன பண்ற? நீ படுத்துக்கிற, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு பஞ்சு தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே, அங்க பாருங்க. கஞ்ச பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரான். பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய், நீதான் தரணும். சும்மா இருக்க, நீ தான் கொடுக்கணும். டேய், வாங்கின கடனை இல்லன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீதான் தரணும். நீ தான் கொடுக்கணும். டேய், சொன்னா கேளு, நீதான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீதான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கண்ணே, இந்த பஞ்சாயத்து நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து தீர்த்திருக்க தெரியுமா?
என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்கிட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி அப்புறம் 75 ரூபா கொடுத்தாரு, நான் 65 ரூபா கொடுத்தேன். 25 ரூபா அவர் கொடுத்தாரு, நான் 24 நான் கொடுத்தேன். 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன். மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? ஆ. அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ. அதாவது தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு ஆ, புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? ஆ. அது சரி. எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க. கொடுங்க கொடுங்க. ஆ. பணம் இருக்குல்ல, ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். ஆ. 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆ. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்க. இப்படி இருக்கணுங்க. ஆ. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. எனக்கு நல்லாவே புரியுது இப்ப. ஆ. 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 இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு 175 இல்ல? ஏங்க 300 150 போனா 150 தானே. அட, என்னைய தலையெல்லாம் நரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு என்னங்க இது? 175 இல்ல? 150 தாங்க. அச்சே. என்ன, என்னங்க என்னடா 150 தாங்க. என்னடா இது? 150 தாங்க. ஏய் ரமதானே, வாங்க. நீ சொல்லு நியாயத்தை. என்ன சொல்லுங்க. நான் இவங்கிட்ட 300 ரூபா வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபா கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபா கொடுக்கணும். 175ங்கிறார். எப்படிங்க? 175 தாயா? 150 தாங்க. 175. அவருக்கு வேணா உங்களுக்கு வேணா ஒரு 25 ரூபா தள்ளுபடி பண்ணுங்க. ஏச்சே, போடா. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சுடா. அண்ணே, அண்ணே. வீட்டுல யாரும் பொம்பளைங்களுக்கு பதில் சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னையா. யோ, என்னைய பேச்சு? பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். அண்ணா பணத்துல என்ன பேச வேண்டி இருக்கு? கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா. அட போயா. காசா பெரிய காசு. 150 ரூபாய் காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, உனக்கு வேணுமா காசு? இந்தா, எடுத்து வா. கோவப்படாதீங்க. காசா பெரிய காசு. டேய், இந்த இதை புடிங்க. யாருக்கு வேணும் காசு? அண்ணே, இந்தா, வளர்ற காசு. பொண்ணு. பெரிய காசு. நிறுத்துங்கய்யா. என்ன வச்சிட்டு இருக்கீங்க? 150 ரூபாய்க்கு வக்கு இல்லாதவனா? உனக்கு எவ்வளவு தரணும்? அரைச்சா போயா. எவ்வளவு அட தரணும்? போயா, நீ உன் காசு நீங்க. எவ்வளவு தரணும்? 150 ரூபா. இந்த அப்படி கொண்டா. டேய் வாடா. எனக்கு வேணும், எனக்கு வேணும். பிரபு, நல்லா ஒழுங்கா படிக்கணும். மம்மி ஸ்கூல் விட்டு வரும்போது கூட்டிட்டு போறேன். மம்மி, நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. என்ன? டிஃபன் பாக்ஸ். இது பாரு, நல்லா படிக்கணும். டாடா டாடா மம்மி. பை பை. டாடா. ஏய் ஏய், பென் குடுறி. சும்மா இருடி. ஏய் ஏய், பென் கொடுறி. சும்மா இருடி. ஏய், பேசாம இருக்க மாட்டேன். வெரி சிம்பிள் கொஸ்டின். இமயமலையில் உள்ள சிகரங்களில் மிக உயரமான சிகரம் எது? உங்களை யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் டீச்சர். சொல்லு. யார் முடிச்சு போட்டது? வைதேகி தான் டீச்சர் முடிச்சு போட்டா. இல்ல டீச்சர், இவ போய் சொல்றா. எனக்கு தெரியும் வைதேகி, இந்த மாதிரி விஷயத்துல நான் நீதான் ஃபர்ஸ்ட். படிப்புல உன்னையும் காணும். இமயத்துல உயரமான சிகரம் எது? தெரியாது டீச்சர். பெஞ்ச் மேல ஏறி நில்லு. பெஞ்ச் மேல ஏறினா தெரியுமா டீச்சர்? சைலன்ஸ். வைதேகி, வர வர குறும்பு உனக்கு ஜாஸ்தியா போச்சு. ஒழுங்கா படி. என்ன? மூஞ்சி பாரு. அந்த கிழ இன்னைக்கு வரட்டும். நேத்து எவ்வளவு சொல்லியும்
உங்களை எல்லாம் கார்ல ஏத்திட்டு போனதுக்கு எங்க அப்பா கிட்ட சொல்லி மாட்டி விட்டுட்டா. இன்னைக்கு அந்த கிழத்த ஒரு வழி பண்ணாம விடுறது இல்ல. எல்லாரும் மண்ணெல்லாம் அழுங்குடி சீக்கிரம். அந்த கிழ வருத பாருங்க. வரலடி. உஷா அந்த முள்ள எடு. முள்ள வெங்கடி. அந்த கிழத்த ஒரு ஏரி கரையின் மேலே போறவளே பெண்மையிலே நில்லு கொஞ்சம் நானும் வாரேன் சேர்ந்து போவோம் பெண்மையிலே எண்ணம் போல நடை நடந்து நின்றிடும் மயிலே ஆசை தீர நில்லு கொஞ்சம் பேசுவோம் குயிலே வேலையிலே கோபம் கொண்ட மானை போல போகலாமோ பெண்மையிலே அன்னம் போல நடை நடந்து நின்றிடும் மயிலே என்ன பெருசு பாட்டெல்லாம் பலமா இருக்கு. யாரு கல்யாண சுந்தரமா? எப்படிலாம் இருக்கிற? நல்லா இருக்கேன் பெருசு. ஆமா, பாட்டி வீட்டுல படிக்கிறேன்னு போனியே, என்னாச்சு? படிச்சது போதும்னு அப்பா வர சொல்லிட்டாரு, அதான் வந்துட்டேன். அப்படியா? நான் வரட்டுமா? சரி பெருசு, பாத்து போ. டேய் கல்யாணம், அந்த பக்கமா போகாத, ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கும், இந்த பக்கமா போ. ஐயா ஐயா அப்பா. நீங்களும் ஒரு பொண்ணுங்களாடி, ஒரு வயசானால விழ வச்சிட்டீங்களே. ஓய், நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதை கேட்க நீ யாரு? உன் பாட்டேன். நீ யாரும் தெரியல போல இருக்க, அதான் ஐயா துள்றாரு. தெரிய வச்சிடுவோம். 2 நாளா ஃபேக்டரிக்கு போல, உன்னை பார்த்து வர சொன்னா பார்த்து வந்தியா? பார்த்து சரக்குலாம் அனுப்பிச்சிட்டேங்க. எதுக்கு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு, அங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்க. வணக்கங்க. வணக்கம். வைதிகி ஒன்றும் வரல? வரலீங்க. வைதிகி சீக்கிரம் போமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகல. நீ இருமா, பாத்துட்டு இருக்க. செருப்படுத்து காலில் மாட்டான். போய் வண்டி எடு. காலை உள்ள வச்சுட்டியாமா? பாத்து போ. கல்யாண சுந்தரம். எல்லாரும் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்னமோ திமிரா பாட்டெல்லாம் பாடின, இன்னைக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி வர. முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க, யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைச்சு பாடிட்டேன். அந்த பயம் மனசுல இருந்தா சரி, சீக்கிரமா போ. கரெக்டா சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம் வந்துடணும். என்ன? சரிங்க. கல்யாணம், சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு வா. இன்னைக்கு வைதேகிக்கு ஸ்கூல் லீவுப்பா. ஸ்கூல் லீவுனா உனக்குடா, பண்ணையில 1008 வேலை இருக்குல்ல, சீக்கிரம் வந்து சேரு. என்ன? சரிப்பா. எங்க ஓடுற? டேய் நில்லையா? அங்கிள் பாருங்க அங்கிள் மம்மியா. டேய் அங்கிள்ட்ட சொன்னா விட்டுருவேனா? டீச்சர், அந்த எண்ணெயை கொடுங்க. டேய் இப்படி வாடா. ஆமா, இது யார் ஸ்டைலு? சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல். ஓஹோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலதான் இந்த ஸ்டைல் வருது, தெரியுமா உனக்கு? அப்படியே அங்கிள், அப்ப நானும் தேய்ச்சுக்கிறேன். உன் பேர் என்ன? பிரபு. அம்மா பேரு? வசந்தி. அப்பா பேரு? என்னடா அப்பா பேர் தெரியாதா? அப்பாவே யாரும் தெரியாது. வேலாயி,
என்ன கல்யாணம்? பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் எருமாட்டு கழனி தனியா எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. ஏன் நீ எடுத்து வைக்கிறது? நான் புதுசு இல்ல, மாடி என்ன முட்டை வரும், எடுத்து வை. அப்ப சாணி அள்ளுறது யாரு? நான் அள்ளிக்கிறேன், நீ போ. ஏன் கல்யாணம்? பருத்தி கொட்டை எரும மாட்டுக்கும் கழனி தண்ணி பசுமாட்டுக்கும் தானே? என்னதுல எத்தனை தடவை சொல்றது? பருத்தி கொட்டை பசுமாட்டுக்கும் கழனி தண்ணி எரும மாட்டுக்கும். மாசம் மாசம் நிக்காத போ. காலங்கத்தால வந்து கழுத்தா இருக்கிறாள். கல்யாணம் கல்யாணம் ஐயோ ஐயோ நீங்களா? எனக்கு தெரியுமே நீ இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இல்லைங்க, வேலை நினைச்சு. நான் நம்ப மாட்டேன், நீ வேணும்னே பண்ணிருக்க. ஐயோ முதல்ல இதெல்லாம் கழுவிடு. நானே சீக்கிரம் நல்லா இருக்காதுங்க, நீங்களே கழுவிடுங்க. நானா? ஐயோ நான் தொட மாட்டேன், நான் அத்தை வேற தாங்க முடியல. முதல்ல இதெல்லாம் கழுவிடு, இல்லன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பாவா? கழுவிடு. அப்பாவா? ஐயோ சரி சரி வாங்க வாங்க. சின்னம்மா, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. இனிமே முடி இல்லாம சமைக்கணும். சரி நீ போ. அக்கா எங்கம்மா? நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்பவே அக்கா ஊருக்கு போயிட்டாங்கப்பா. என்கிட்ட கூட சொல்லல. மாப்பிள்ளதான் ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாரு. கௌரி கூட ஃபேக்டரிக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் சொன்னா. அவர்தான் கேட்காம அழிச்சிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு யார் சமைச்சது? ஐயா நான் தான் சமைச்சேன். இனிமே முடி இல்லாம சமைக்கணும். பாட்டி வீட்டுல படிச்சிருக்கான்னு சொன்னியே, அவனா இவன்? ஆமாங்க, உங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா, உங்க அப்பா காலத்துல எங்க அப்பா, உங்க காலத்துல நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. எனக்கு அப்புறம் என் புள்ள இங்க வேலை பார்க்கறதாங்க எனக்கு பெருமை. அதான் படிச்சது ஒரு வாடான்னு கூட்டு வந்துட்டேங்க. கண்ண. ஆமா, வைத்திய ஸ்கூலுக்கு போல? போயிட்டாங்க. வண்டி நிக்குது. நேத்து ஏதோ டிரைவர் காலை உடைச்சுக்கிட்டான்னு வேலைக்கு வரல. ராமசாமி மாட்டு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க. சின்னசாமி, பையனுக்கு என்ன வேலை தெரியும்? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. இந்த கார் கீர்ல ஓட்டுவானா? ஓட்டுங்க. நாளையில இருந்து வர சொல். நான் வரேங்க. என் புள்ளம்மா. வணக்கம். வரேம்மா.